ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம். அளவிடப்பட முடியாத ஆசீர்வாதங்கள், கிருபைகள், அவருடைய இரக்கங்கள் நமக்கு இந்த ஆண்டிலே தேவன் தந்து நம்மை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தியிருக்கிறார். அவை மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படிக்கும் நாம் வந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஏறெடுக்கப்படுகிற துதி ஸ்தோத்திரங்கள் தேவன் அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து நம்மேல் மீண்டும் அவருடைய கிருபையையும் தயவையும் இரக்கத்தையும் அன்பையும் அவர் பொழிகிறார். சங்கீதம் 100வது சங்கீதம் ஒரு ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனை துதிப்பதற்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நாம் அவரால் உண்டாக்கப்பட்டபடியினால், நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டபடியினால் நாம் அவரை துதித்து ஆராதிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, துதி என்பது தேவனை சந்தோஷப்படுத்துகிறது. நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பெலத்தோடு, முழு சிந்தையோடு நாம் தேவனை துதித்து ஆராதிக்கும் போது தேவன் அந்த துதி ஆராதனையை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மேல் பிரியத்தை பொழிகிறார். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இதெல்லாம் நினைச்சு பார்த்துதான் தாவீது சொன்னார் பாருங்க. தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்கும் எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறார் கர்த்தர். வாழ்க்கையிலே தேவன் செய்திருக்கிற நன்மைகளை எண்ணி பார்த்தால் வானத்து நட்சத்திரங்களை காட்டிலும் அதிகமா இருக்கும். அற்புதமான நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்து தாவீது சொல்றாரு பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நோய்களை எல்லாம் குணமாக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார், உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வைத்து போலாகிறது. தேவன் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவராக அவர் இருக்கிறார். நம்மை சிருஷ்டித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். இரக்கம் பாராட்டுகிறவராக அவர் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது கூட இருக்கிறவரை நம்ம துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோட கூட இருக்கிறது மாத்திரம் அல்ல, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார், நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார், நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். ஏதேன் தோட்டத்துல ஒரு சம்பவம் நினைச்சு பாருங்க. முதலாவது மனிதன் ஆதாம கடவுள் உண்டாக்குனார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டு அவங்கள ஒரு முடிசூட்டினாராம், ஒரு கிரீடம் வச்சாராம். அந்த கிரீடத்துக்கு பேரு சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 8வது அதிகாரத்துல, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார் அப்படின்னு பாக்குறோம். ஆனா ஆதாம் அதனுடைய வேல்யூ தெரியாம அதை இழந்து போயிட்டான். இப்போ 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், இரட்சகராக பிறந்தார். சிலுவிலே கடை சுட்டு ரத்தத்தையும் சிந்தி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார், நம்மை அழிவுக்கு விலக்கி காப்பாற்றினார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார், வரமேறி சென்றார், தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இப்போ மனிதனுக்கு தேவன் மதிப்பு கொடுக்கிறார். எப்படி மதிப்பு கொடுக்கிறார்னா, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார். மனிதன் தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டவன், மனிதன் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவன். அவர் அவனை கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டி இருக்கிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாழ்க்கையை சகல நன்மைகளினாலும் திருப்தியாக்குகிற நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார், இரக்கம் பாராட்டுகிறார். ஆகவே கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைத்து போலாகிறது. ஒரு ரீஜூனேஷன் நடக்குது பாருங்க நமக்குள்ள. அருமையானவர்களே, ஆண்டவருடைய அன்பை நினைத்து, அவருடைய பராமரிப்பை நினைத்து, அவர் நமக்கு தந்திருக்கிற பாதுகாவலை நினைத்து, வழிநடத்துதலை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கும்படி நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். ஏன் கலிகூர்ந்து மகிழணும்? ஆண்டவருக்குள்ள கலிகூர்ந்து மகிழும் போது என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் விருப்பங்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கும்போது அதனுடைய பலனாக மாற ஆரம்பிக்கிறது.
இட் வில் பிகம் அவர் ஸ்ட்ரென்த். கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த், தெய்வீக வல்லமை நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் துதித்து ஆராதிக்கும்படி நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 2025 ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்ல மெய்ப்பராக, மீட்பராக, இரட்சகராக, ஆண்டவராக, நம்மை போஷிக்கிறவராக, நம்மை காப்பாற்றுகிறவராக, நம்மை வழிநடத்துகிறவராக அவர் இருக்கிறார், இனியும் இருப்பார். தலைமுறை தலைமுறைக்கும் அவர் கிருபையை பாராட்டுகிற நல்ல தகப்பன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமனோ. பரலோக பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனையும் துதிக்கிறோம். 1000 தலைமுறைக்கு கர்த்தாவே கிருபையையும் உண்மையும் காண்பிக்கிற உண்மையும் சத்தியமுள்ள தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவாதி தேவன் அளவில்லாமல் நீங்கள் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மெய்ப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.